வணக்கம் நண்பா நண்பிகளே, இன்று எனக்கு அகவை திருநாள். ஸோ பர்த்டே விளாக் வாருங்கள், இனிதாக துவங்குவோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருப்பேன். இந்த ரோட்டில் அதனால தான் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் guys. இந்த மாதிரி தான் பைத்தியக்காரனுங்க நிறைய பேர் வரானுங்க இந்த ரோட்டில். ஒரு பொண்ணு கூட செத்துட்டு தான் எப்பயோ யாரோ ஒரு முறை சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு. இல்லை, இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஓட்டு போனோம், வாயில் அசிங்கமாக வந்து திட்டணுன்னு. ஆனால் திட்ட முடியல. திட்டக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது. ஆனால் இவனெல்லாம் அசிங்கமாக திட்டலாம், எவ்வளோ வேணால் அசிங்கமாக திட்டலாம். பச்சை திட்டலாம், கேவலமாக திட்டலாம், வண்டியாக திட்டலாம், வாடகை வாங்கி திட்டலாம். ஐயோ, கோவம் போக மாட்டேங்குதே. காம் டவுன்டா அருந்தமிழ், காம் டவுன்டா. ஓகே, பேக் டு த பாயிண்ட் காய்ஸ். இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னா, காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குன்னா வெம்பேடு பக்கத்தில் இருக்குது. புதுசாக ஒன்று கூட திறந்தாங்களே, என்னது இது ஒரு தீம் பார்க் திறந்தாங்களே, ஒண்டர்லா. ஒண்டர்லா பக்கத்தில் இருக்காது. ஒண்டர்லா பக்கத்துலையான்னு சொல்ல முடியாது, பக்கத்துலன்னு சொல்லலாம். அந்த இடம் எனக்கு எப்படி தெரியும், நான் போர்ட்டரில் ஒரு வாட்டி டெலிவரி பண்ண போயிருந்தேன். அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுக்கு தான் டெலிவரி பண்ண போயிருந்தேன். அப்போ தான் அந்த இடத்த பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் போனதே கூடஞ்சேரி வழியாக போயிருந்தேன். அந்த பக்கம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, இந்த பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியல. அப்போத்தேருந்து உங்களுக்கு அதை காட்டணும்னு நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் போக மாட்டேன். ஏன்னா நான் போய் தனியாக தான் பண்ணணும். அது எப்படி தனியாக விளாக் பண்ணுறது, கண்டென்ட் ஆக்குறது. நான் ஏற்கனவே ஷை டைப் வேறு. ஸோ தனியாக போனால் எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதனாலே ஹெசிடேஷனோடு இருப்பேன். நிறைய இடத்துக்கு போகணுன்னு நினைப்பேன், நான் போக மாட்டேன். எப்போ வந்துச்சு, சாரி, போகணுன்னு நினைப்பேன் ஆனால் போக மாட்டேன். தனியாக போகணுன்றதுனால தான் போக மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நானே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். இந்தமாரி தனியாக போகணும், தனியாக போய் பண்ணணுன்ட்டு இருந்தேன்னா நீ என்றைக்கு விளாக்லாம் பண்ணுறது, என்றைக்கு உருப்பிடுவ அப்படின்னு நானே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, நீ தனியாக தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். இப்போ கிளம்பி வந்ததில் பிரச்சனை இல்லை, டைம் ஆயிடுச்சு. மணி இப்பயே 5 நினைக்கிறேன். அந்த கோயில் 6 மணிக்கெலாம் மூடுறோம். போகிறதுக்குள்ளே இருட்டுருச்சுன்னா போகிற இடத்துல விளாகும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே இருட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? என்ன தேவை பண்ணுறதோ. ஓகே கைஸ், ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி விளாக் எடுக்கிறோம், அதை போஸ்ட் பண்ணுறோம். அப்படி இந்த விளாக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு வாட்டி வரேன், அதையும் விளாக் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிள். Okay guys, catch you later.
காய்ஸ் ஒரு லாரியே நிறுத்திட்டேன். மைக் ஆனில் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக ஹெல்மெட்டை கேட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தா பின்னாடி லாரி. ஆக்சுவலாக இப்போது நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்களா, ஒரு காக்காவை பிஸ்கெட்டை தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டுருக்கு. இன்னும் முட்டை ட்ரெயின் நடு ரோட்டில் இருக்குது. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க. நம்ம மக்களுக்கு எப்போ தான் சிவிக் சென்ஸ் வரும்? இன்னும் 17 நிமிஷத்தில் போயிடலாம். அதுக்குள்ளே கோயிலை சாத்தாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பயங்கரமாக இருக்குல்ல. ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கணும்னா இங்கே வந்துடலாம். நானும் ரொம்ப நாளாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் கைஸ். நான் இந்த ஹீரோவாக நானே பண்ணிடலாம். நான் ஒன்றும் அழகில் குறைச்சலாம் இல்லை. நாட்டு முட்டை என்ன தேங்காய் வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது என் ஊர் முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. என் ஊர்னா வெளியூர்லாம் இல்லை, சென்னைக்குள்ளே இப்படி ஒரு ஊர்லாம் இருந்துச்சு. சென்னைக்கு இல்லை, சென்னையில் தான் பக்கத்தில், வேளச்சேரிக்கு பக்கத்துலனா அப்போது நினச்சிங்க சென்னை தானே. அதுக்கு பக்கத்தில் தான் என் ஊர். ஆனால் நான் பிறக்கும் போதெல்லாம் கிராமமாக தான் இருந்துச்சு. விவசாயம்லாம் பண்ணுவாங்க பள்ளக்கழனிட்டு இருந்து ஏரிக்கு பக்கத்தில் கழனி காடாக இருக்கும். அதில் தான் லீவ் விட்டா சுற்றிட்டு இருப்பேன். அங்கே தான் நீச்சல் அடிக்கலாம் கற்றுக்கிட்டேன். அந்த கிணறுலாம் இருக்குது, ஆனால் குளிக்க முடியாது. ஆனால் அந்த கிணறுலாம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. ரூபி இன்ஜினியரிங் காலேஜா? பார்த்தீங்களா விவசாயத்தை, பச்சை பசேல்னு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அப்படியே இங்கே நின்றுலாமா? சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க. சரி, கோயிலுக்கு போயிடும். இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பொழுதோடவே வந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். வீட்டில் வேறு ஃபோட்டோ கேட்டுட்ருக்காங்க. நானும் எடுத்து கொடுக்காம டிமிக்கி கொடுத்துட்ருக்கேன். ஐயோ 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 ஐயோ, அழகாக இருக்கே, எல்லாம் அழகாக இருக்கே.
இது வேற மெமரி ஃபுல்லுன்னு வந்துச்சு. இந்த குட்டி கொஞ்சம் வேற ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணோம். எல்லாத்தையும் அவசர அவசரமாக பண்ணிட்டு வந்ததுனால எல்லாத்தையும் அப்படியே விட்டு வந்துட்டேன். கரண்ட்டு கம்பம் சுற்றி விவசாயம் சூப்பரில். போடு மாடி. ஓகே கைஸ், கேட்ச் யூ லேட்டர். காய்ஸ், இந்த மலை தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த மலை தான். அம்மா அடிக்க ரொம்ப காலியாக இருக்கே. போய் பார்ப்போம், வழி இருக்கான்னு தெரியல. ஓ ஓ, எது வழின்னு தெரியலையே. இதுவா மேப்ல இப்படி காட்டுது. ஓ, ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு. இப்படியே ஏறி பார்ப்போமா? பார்ப்போம். சரக்கு பாட்டில்லாம் இருக்குது, பயமாக இருக்குது. போ, என்ன பண்ணுறது. கொஞ்சம் தூரம் மேலே ஏறிட்டாங்க. ஷூக்கே விட்டு போனோம்னு நினச்சி மறந்து போயிட்டேன். எப்பா, ஆனால் ஒருத்தர் மேலே ஷூவோட தான் போனார். நமக்கு எதுக்கும் ரொம்ப கீழே வச்சுட்டு போயிடும், அதுதான் சேஃப். அப்பா,
வாட்டர் எதுனால எடுத்துகிட்டு போனாங்களோ இதுக்கே நாக்கு தள்ளுது. ஐயோப்பா, பாம்பு எதுவும் வராமல் இருந்தா சரி. அகவை திருநாள் அதுவும் மூடிட்டு வீட்டில் இல்லாம தேவையா எனக்கு? காய்ஸ், ஒன்றெல்லாம் தெரியுதா? எனக்கு தெரியுது. ராட்டணும் பெருசாக கட்டி வச்சிருக்காங்க. சரி வாங்க மேலே போகலாம். ஓகேண்ணா. ஓ, இதுதான் கோவிலா? அது வண்டியில் வர வழியாண்ணா? எத்தனை வருஷத்துக்கு கோயில்ண்ணா அது? வா, தெரியாது அவ்வளோ. பார்க்க முடியுமாண்ணா? வரீங்க, நான் வரேன், நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சரி, நீ க்ளோஸ் பண்ணுறீங்க, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வந்துட்டேன். சொல்ல வேண்டியதானே, அதுதான் க்ளோஸ் பண்ணுறா அப்படின்னு. இல்லை, பண்ணிட்டேன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. க்ளோஸ் பண்ணுறா அப்படின்னு.
சில பேர் 1000 வருஷம்னாங்க. ஆ 1000 வருஷம்னாங்க. 2000 வருஷமா? 2000 வருஷத்து கோயில். வா. நாங்கள் தான் காலங்காலமாக பார்க்குறோம். தெரியாது யாருக்கும் அந்த அளவுக்கு. எவ்வளோ பெரிய சாலைண்ணா? எப்படி இருக்கு? என்ன இந்த மரகதம் அந்த மாதிரி கல்லில் செஞ்சுருக்காங்களா, சாதாரண கல்லில் செஞ்சுருக்காங்க? அந்த காலத்து சிலை அது. ஓ, மரகத மரகத்தில் தான் செஞ்சுருக்காங்களா? அந்த காலத்தில் இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஓ, ஓகே. அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. அது இதுக்குள்ளே தான் இருக்குங்களா இல்லை? இங்கேயே தான் இருக்குது. ம். ரொம்ப இதுவாக வச்சுட்டு மாற்றிட்டோம். ம். ஆளுங்க வந்தால் உட்காந்து யாரும் வர மாட்டாங்க, என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிட்டேன். 4 மணிக்கு வந்தேன், பார்த்தேன். ஆளுங்க வந்தால் 7 மணி வரைக்கும் கூட உட்காந்துருக்கேன். வராத நம்ம என்ன பண்ண முடியும்? மேலே இருந்தாலும் பசங்க காலேஜ் பசங்க வந்து சுற்றி நடங்க. இங்கே வந்து சுற்றுவாங்களா? அதுதான் நடந்து வந்த வரட்டன்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போய் கேட்டு நடந்து வந்துட்டு அதை ஓ, வண்டியில் வரத்துக்கு கேட்டு தனியாக வச்சுருக்கீங்களா? நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன், நடந்து தான் வந்தேன். நீங்கள் ஓகே ஓகே. யூடியூப்பா? ஆமாண்ணா. இந்த கல் எதுக்கு வச்சுருக்காங்க தெரியலையே. காய்ஸ், நான் போர்ட்டரில் டெலிவரி பண்ணேன்னு சொன்னேன்ல, இந்த காலேஜ் தான் இது. தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கான்ல சூரியன் இன்னைக்கு.
சுற்றி மலை தான் இருக்குது. அது ஒரு கோயில் இருக்குது கைஸ். அது என்ன கோயிலுன்னு தெரியலையே. அங்கே பறவை பறக்கிறது தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா இருக்கு இந்த பார்க்கறதுக்கு. அடிக்கடி வரலாம் போலியே இங்கே. வீட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான். ஸோ எப்போல்லாம் மைண்ட் பக்காவதோ அப்போல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் போட்டிருக்கு. அவர் கதை விடுறாரு கைஸ். மரகதம்லாம் எதுவும் ஆகாது. ஏன்னா என் ஊரில் மரகதம் சிலை ஒன்று இருக்குது. சிவன் சிலைனா அது 1000 வருஷம் பழைய கோயில்னு சொன்னாங்க. அது பற்றி தெரியாமல் இருக்கப்போ அது மண்ணில் புதைய விட்டு பாதி சிலையாக கால் சிலையாக தான் இருக்கும். அதை மட்டும் தான் கும்பிட்டு இருந்தோம். அதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நோண்டி எடுத்து புதுசாக கோயில் கட்டி இப்போ ஒழுங்காக பாதுகாக்கிறாங்க. மரகத்துக்கெல்லாம் எதுவும் ஆகாது. நான் சும்மா கேட்டு பார்த்தேன், மரகதம் அந்தமாரி செஞ்சுருக்காங்களா இல்லை நார்மல் கல்லா அப்படின்னு கேட்டு பார்த்தேன். மரகதம்னு சொன்னோன்னே என்கிட்ட கதை அடிச்சு விட்றாரு. 2000 வருஷம் பழைய கோயிலில் கூட இருக்கலாம். 2000 வருஷம் பழைய கல்லா சிலையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. நல்லா பார்க்க முடியும்னு கேட்டேன். ஆனால் இப்போ சிலையை மாற்றிட்டாங்க. சிலை இல்லையே. குரோம்லேயே அதுலேயே தான் 1000 வருஷம் பழைய கோவில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு 2000 வருஷம் பழைய கோவில் சொல்கிறார். எதுவும் உண்மைன்னு தெரியல. தெரிஞ்சால் சொல்லுங்க. இது கோவில் பேர் கால பைரவர் கோவில், வெம்பேடுன்னு நினைக்கிறேன் இடம். தெரிஞ்சால் சொல்லுங்கள். கோயில் மூடினதுக்கப்புறமா நான் ஏன் இங்கே நின்று மொக்கை போட்டுன்னு இருக்குன்னா இடம் ரொம்ப அழகாக இருக்குது. கண்டென்ட்டுக்காக இல்லைனாலும் இனிமேல் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும்னு இருக்கேன். பக்கெட் லிஸ்ட்டில் எந்தெந்த இடம்லாம் டிக் பண்ணி வச்சுருக்கணும் அதுக்கெலாம் போகிறேன். இனிமேல் கண்டென்ட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஹேர்ஸ்டைல் ரொம்ப கேவலமாக இருக்குது. அது நான் முன்னாடியே பார்த்துருக்கலாம். கேவலமான ஹேர்ஸ்டைலோடையே விலாக் பண்ணியாச்சு. கொஞ்சம் கேவலமாக இருப்பேன், மன்னிச்சிருவோங்க. ஓகே காய்ஸ், கிளம்புறேன். போகிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் இதுக்கு மேலே இங்கேருந்து குடிமக்கள் யாராவது வந்து அடித்து பிடிங்கிட்டாங்கன்னா என் பொழுது போயிடும். அதனால் பொழுது சாயத்துக்குள்ளே வீட்டுக்கு கிளம்புறது நல்லது. பாய். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான். சூப்பராக இருக்குல்ல. சுற்றி மலை, ஏரி, தண்ணி. கடைசியாக மூணாறில் இப்படி பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இப்படி பார்க்குறேன். ஓகே கைஸ், பாய். பாய்.
காய்ஸ், மேலேருந்து இறங்கி வரும்போது யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது நம்ம வரும்போது ஜாகிங் போக வந்த ஒருத்தர் தான். லோக்கல் தான் போட்டிருக்கு ஆள். இதுமாரி குடிக்கிறாங்க கொள்கிறாங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு இந்த கோயில் பூசாரி வச்சு கேட்டுன்னு இருந்தார். ஆனால் அவரே ஒரு குடிமகன் மாதிரி தான் இருக்கார். தெரியாமல் நம்ம ஏன் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே சரக்கு பாட்டில் அது இதுன்னு இருக்குது. சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். இடம் வரதா இருந்தால் பகலில் வாங்க, பொழுது போச்சுன்னா யாரையும் கூப்பிட்டு வந்துடாதீங்க. பாருங்க புளிங்கோ. கிராமம் சிட்டின்னு எல்லா இடத்துலையும் புளிங்கோ ஏன்னோ அதிகமாகிட்டே போகுது. பாய் சொல்லி வீடியோ எக்ஸ்டெண்ட் ஆகிறது, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசுகிறது நான் மட்டும்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். மூச்சு வாங்கிட்டே இருக்கு கைஸ். அடடாடா, இந்த மாதிரி சின்னாரையெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. இதுதான் நொச்சி மரம்னு நினைக்கிறேன். இல்லை நொச்சி மரம் தான் நினைக்கிறேன். ஏன் சொன்னேன்னா தைல மரமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும், சிமிலராக. தைல மரம், நொச்சி மரம், வேப்ப மரம், மணா கொழுந்து இதெல்லாம் இலையை பறித்து போட்டு கொதிக்க விட்டு ஆவி பிடிச்சா செம்மையாக இருக்கும். லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்டு தான். இல்லை ரைட்டு தான். இல்லை லெஃப்ட்டு தான். போட் இருக்கு. தாம்பரம் மாம்பாக்கம் டு தீஸ். நண்பர்களே, இன்றைய நாள் நிறைவாக இருந்தது. அகவை திருநாள் சிறப்பாக சென்றது. ஹாப்பியாக இருக்கேன். ஓகே காய்ஸ், பாய், கட்டா. உங்களுக்கு இது போகிறதையும் அப்படியே காட்டணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஏன்னா இந்தமாரி இடத்துக்குலாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் எதுவுமே இல்லாமல். ஸோ ஓகே பாய். இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை. டட்டா, பாய் பாய். இன்னும் கொஞ்சம் நான் வீடியோ எடுத்துக்கிறேன். நல்லா இருக்குல்ல, பாருங்களேன். சென்னையோட இறைச்சல்லேருந்து கொஞ்சம் இலைப்பாறின மாதிரி இருக்குது. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல்.
என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பேசணும்னு தெரியல guys. ஆனால் எனக்கு இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா, அதனால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது நாற்று நடுறதுக்கு முன்னாடி பண்ணுற வேலைன்னு நினைக்கிறேன். என்னவோ பண்ணுறாங்க. சரிடா போடா டேய். guys உங்களுக்கு தெரியுதா? யாருக்காச்சும் அது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்களேன். என்ன நாற்று நட்டுருக்காங்க, அது மேலேயே இதை பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்துட்டாரு. அவங்கள எம்பேரஸ் ஆக்காமல் நம்ம கிளம்பிடலாம். ஓகே காய்ஸ், vlog முடிச்சுக்கலாம். இந்த வாட்டி உண்மையாகவே பாய் சொல்கிறேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யூ கேன் see me. சாரி, யூ கான்ட் see me. பாய் பாய். அப்படியே ரோட்டில் போகிறவங்க பைத்தியக்காரன்னு நினச்சிப்பாங்க.